Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Class 12 Physics Unit number 4 Electromagnetic Induction and Alternating Current தான் பார்க்க போறோம். So இதுல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Electromagnetic Induction பத்தி. So Electromagnetic Induction என்ன? So in simple EMI அப்படின்னு எழுதுறோம். இப்போ இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம போன லெசன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தேன்னா, எனக்கு ஒரு வயர் இருக்கு, அதுல வந்து எலக்ட்ரிக் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா இதை சுத்தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்ப கரண்ட் சேஞ்ச் ஆச்சுன்னா என்னால மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சது. கரெக்டா? ஓகே. இது யாரு டிஸ்கவர் பண்ணாங்க? இந்த டிஸ்கவரியை பண்ணவங்க வந்து கிறிஸ்டியன் ஆயர்ஸ்டட். ஸோ இன் ஷார்ட் நான் ஆயர்ஸ்டட் அப்படின்னு மட்டும் போடுறேன். அப்புறம் இந்த கான்செப்ட் எடுத்து ஆம்பியர் அப்படிங்கிறவர் என்ன ப்ரூவ் பண்ணாரு? ஒரு கரண்ட் கேரியிங் லூப் வந்து ஒரு பார் மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆச்சு. ஸோ கரண்ட் கேரியிங் லூப்னா என்னது? நிறைய டர்ன்ஸ் ஆஃப் த வயர்னு வச்சுக்கோங்க. ஸோ கரண்ட் கேரியிங் லூப் வந்து ஒரு பார் மேக்னெட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து லாஸ்ட் லெசன்ல பார்த்தது. பட் இப்போ சயின்டிஸ்ட் என்ன யோசிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, நான் கரண்ட்டை சேஞ்ச் பண்ணி மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படி ப்ரொடியூஸ் பண்றேனோ கான்வர்ஸ் பாசிபிளா, அதாவது நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணி என்னால் கரண்ட்டை இன்டியூஸ் பண்ண முடியுமா? ஸோ அதனால தான் இந்த பேரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். அப்போ நான் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றது மூலியமா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெறும் மேக்னெட்டிக் ஃபீல்டை மட்டும் வச்சு என்னால் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்றது மூலியமா என்னால் கரண்ட்டை இன்டியூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ கரண்ட் இன்டியூஸ்ட் இஸ் இன்டியூஸ்ட் அப்படின்னா அந்த கான்செப்ட் பேர் தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இதை யார் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ஃபாரடே. ஸோ இந்த ஃபாரடேயோடது நிறைய கான்ட்ரிபியூஷன். அது வரைக்கும் நமக்கு எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னெட்டிசம் தனித்தனியா இருந்தது. இந்த மைக்கேல் ஃபாரடே வந்ததுக்கு அப்புறம் தான் ரெண்டும் ஒன்று இது. எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குங்கிற ரெண்டு இதுவும் தனித்தனி கிடையாது, ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிச்ச மேஜர் கான்ட்ரிபியூஷன் அந்த ஃபாரடேக்கும் சேரும். ஓகே, ஃபாரடேஸ் லாஸ் இருக்கு, அதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்புறம் ஹென்ரி ஆஃப் யூஎஸ்ஏ, ரெண்டு பேரும் சேர்ந்து சைமல்டேனியஸாகவும் சரி தனித்தனியாகவும் நிறைய அட்டம்ஸ் பண்ணி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிற ஃபினாமினனை டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபினாமினன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபினாமினனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்? ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா என்ன? ஓகே, ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்? ஸோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் லெசனில் படித்தோம். அகெயின் தேர்ட் லெசனில் ஃப்ளக்ஸ் பற்றின இன்ட்ரடக்ஷன் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பற்றி படித்தோம். ஒரு பிளேன் ஏரியா எடுத்துக்கிறோம், அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அந்த பிளேன் ஏரியாவில் நார்மலாக பெனிட்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி தான் இந்த இடத்துல அதே மாதிரி நான் கன்சிடர் பண்ணக்கூடிய ஏரியா ஏ. ஓகேவா? இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் என்ன பண்ண போகுது? இதை பெனிட்ரேட் பண்ண போகுது நார்மல் டு த பிளேன். அப்படின்னா என்னது? ஒரு சாப்பாடு தட்டு எடுத்துக்கோங்க. இப்போ வந்து அம்மா கிட்ட தோசை கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீ அந்த மாதிரி ஹரிசான்டலா பிளேட்டை வச்சுக்கோங்க. கீழே இருந்தோ மேலே கூடியோ எனக்கு நிறைய ஃபீல்டு பெனிட்ரேட் ஆகுது. அந்த ஃபீல்டு எப்படி இருக்கணும்? அந்த பிளேட்டுக்கு 90 டிகிரி நார்மலா இருக்கணும். ஸோ அப்போ இதுவும் 90 டிகிரி இருக்கிற பட்சத்தில் எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அந்த ஏரியா வெளியே பெனிட்ரேட் ஆகுது. ஸோ அதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கொடுக்கும். ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸுங்கிறது என்னது? ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்க போகுது. ஓகேவா? சரி, அப்ப அந்த சிம்பிள் என்ன? 5B. அப்போ நான் 5B கண்டுபிடிக்கணும், எனக்கு என்ன தேவை? மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் வேணும் இல்லையா? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் B வெக்டர். ஏரியாவை நான் ஸ்கேலாரா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. ஏரியா வந்து வெக்டர், ஏன்னா ஏரியாவுக்கு ஒரு டைரக்ஷன் இருக்க போகுது. அந்த டைரக்ஷன் என்னங்கிறத பார்க்க போறோம். ஸோ அதை வந்து இன் ஷார்ட் B டாட் A வெக்டர் அப்படின்னு சொல்ல போறோம், அதாவது ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட். அப்போ ஆப்வியஸா எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ங்கிறது எனக்கு ஸ்கேலாரா மாறிடுது. இப்போ ஃபார்முலா என்ன? எனக்கு ஓவர் த என்டையர் ஏரியா வேணும். எனக்கு ஏரியா வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. பட் அதெல்லாம் போகாம ஓவர் த என்டையர் ஏரியா எவ்வளோ நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் பெனிட்ரேட் ஆகுதோ எனக்கு ஃப்ளக்ஸ் கொடுக்கும். ஃப்ளக்ஸை வச்சு நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டை நல்லா கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் இன்டகிரேட் பண்றேன். ஒரு குட்டி குட்டி ஏரியாவா கண்டுபிடிச்சு நான் ஆட் பண்ணி பண்றதுக்கு பதிலா எல்லாத்தையும் சேர்த்து நான் இன்டகிரேட் பண்றேன். ஸோ ஓவர் த இன்டகிரல் ஏ. ஓகேவா? ஸோ B வெக்டர் டாட் A வெக்டர் எப்படி எழுதுவோம்? ஸோ இப்போ நம்ம ஸ்மால் ஏரியா எடுத்துட்டோம்னா இதை DA வெக்டர் அப்படின்னு எழுத போறோம், அவ்வளவுதான்.
ஓகேவா? சரி, இப்போ எனக்கு இன்டகிரேட் பண்ணியாச்சு, எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த b டாட் a dA வெக்டர் எப்படி எழுதுறதுன்னா, இன் டர்ம்ஸ் ஆஃப் ஸ்கேலார் டாட் ப்ராடக்ட் எப்படி எழுதுவோம்? b வெக்டர் டாட் dA வெக்டரை வந்து we will write it as b dA cos theta. ஸோ நான் இன்டகிரேட் பண்ணும்போது dA இன்டகிரேட் பண்ணும்போது வெளியே வரும்போது a வந்துடும். ஸோ BA cos theta அப்படின்னு வரும். அதுதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ BA cos theta. அப்போ தீட்டாங்கிறது என்னது? தீட்டாங்கிறது angle between நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட். அது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? ஓகே, ஸோ த டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட், angle between the direction of the magnetic field and the normal outward normal drawn to the considerable or the particular area. Okay, so and the outward normal drawn to that particular area, to the area that we consider. சரியா? ஓகே, அப்ப எப்படி மேம் அந்த ஆங்கிள் கண்டுபிடிக்கிறது? இப்போ எனக்கு இந்த பிளேட் இப்படி இருக்கு. நான் சொன்ன மாதிரி ஒரு தோசை வாங்குறதுக்காக நீங்க ஒரு பிளேட் இப்படி வைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு? கீழே இருந்து மேல் நோக்கி இருக்குன்னு வச்சுக்கலாம். உங்க புக்ல கொடுத்துருக்க பிக்சர் படி கீழே இருந்து மேல் நோக்கி இருக்கு. சரி, அப்ப எனக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து என்னது? அப்வர்ட் டைரக்ஷன். அப்ப இந்த சர்ஃபேஸ்க்கு நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும்? அவுட்வர்டு டிரான் நார்மல். நார்மல்னாலே அந்த சர்ஃபேஸ்க்கு 90 டிகிரி. அப்ப அந்த பிளேட்ல இருந்து ஒரு ஈட்டி வந்து கிழிச்சு போடுற மாதிரி ஒரு நார்மல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்போ அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? அலாங் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும். அப்ப ரெண்டு லைன் ஒரே டைரக்ஷன் ஆர் ரெண்டும் ஒரே கோயின்சைட் ஆச்சுன்னா ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 0. ஓகேவா? அப்ப தீட்டாங்கிறது ஆங்கிள் பிட்வீன் டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் த அவுட்வர்ட் drawn நார்மல் டு த ஏரியா. ஸோ அந்த தீட்டா வந்து 0 டிகிரியா இருந்தா cos 0 டிகிரி இஸ் 1. ஓகேவா? sin 0 0 cos 0 is 1. அப்ப எனக்கு 5b என்னவாயிடும்? b into a ஆயிடும். எப்போதுமே இது எப்போதுமே ஆங்கிள் பிட்வீன் த ஃபீல்ட் அண்ட் அவுட்வர்ட் drawn நார்மல் வந்து 0 டிகிரியா இருக்குமானா கண்டிப்பா இருக்காது. இந்த பிளேட்டோட ஓரியன்டேஷன். இப்போ நான் என்ன பண்றேன்? இந்த பிளேட்டை சாப்பிட்டுட்டே இருக்கேன், திடீர்னு டிவி பார்க்குறேன், அந்த பிளேட்டை அப்படியே சாய்ச்சிட்டேன். எனக்கு ஃபீல்டு இப்படி தான் இருக்கு, ஆனால் நான் பிளேட்டை மட்டும் சாய்ச்சிட்டேன். அப்போ என்னோட நார்மல், இந்த நார்மல் இப்படி இருக்கா, நான் பிளேட்டை சாய்க்க இந்த நார்மலோட டைரக்ஷனும் மாறிடும். அப்போ எனக்கு இதுதான் நார்மல், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். இப்போ இந்த ஆங்கிள் 0 டிகிரில இருந்து வேற ஒரு ஆங்கிளுக்கு மாறிடும். ஓகேவா? ஸோ அப்போ வந்து நான் எந்த ஓரியன்டேஷன், இது பேர் தான் ஓரியன்டேஷன் சொல்லுவோம். அப்போ இந்த பிளேனும் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஓரியன்டேஷன் பொறுத்து தான் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த் இருக்கும். ஓகேவா? அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்காது. அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி எஸ்ஐ யூனிட் பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஸோ எஸ்ஐ யூனிட் என்ன? மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து மெஷர்ட் இன் டெஸ்லா, ஏரியா வந்து மீட்டர் ஸ்கொயர். இல்லது டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் வந்து ஒரு வெப்பர் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ W, கேபிட்டல் W, ஸ்மால் b, இதுதான் யூனிட். இது வந்து ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம்.